அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக பாருங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். எனவே இந்த உச்சம் என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முறையாக அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதற்கு முன் சப்தமத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் ஆதரான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் பல பாதிப்புகளும் சிரமங்களும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெறுவது என்பது மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சாதகமான கிரகமாக இருந்தாலும் சரி, சாதகமற்ற கிரகமாக இருந்தாலும் சரி, மனித வாழ்வில் அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது உச்சபலம் என்ற ஒரு அமைப்பு தான். எனவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் அவசியமாக அலட்சியமில்லாமல் கட்டாயமாக பல விஷயங்களை பார்த்து செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாக நீச்சம் பெறும்போது வலு விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீச்சம் பெறும்போது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சற்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகலாம். அதே சமயம் ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான வாய்ப்புகளும் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். அதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவ கிரகங்களிலே சனி, ராகு, கேது, சுக்கிரன், சந்திரன் என எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை. குரு பகவான் தனது பார்வையில் சில கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குரு பகவானை பார்க்கின்றனர். எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக சிறப்பான ஒருவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான். எனவேதான் அவருடைய சிறு நகர்வும் சிறு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தனது உச்ச வீட்டில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது சொந்த நட்சத்திரத்திலும் வலம் பெறுகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் ஜென்மம், அஷ்டமம் ஆகிய இடங்களில் வலம் வந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ ஏற்படாது. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போதுதான் ராமர் வனவாசம் சென்றாலும் கூட அவர் அவதரித்த தருணம் என்பதும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருக்கும் போதுதான். எனவே ஜென்மராசியில் குரு, அஷ்டமத்தில் குரு என்றாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தும் போது நிறைந்த நன்மை தேடி வரும். அதை காட்டிலும் சற்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 3, 6, 10, 12 ஆகிய இடங்களில் உண்டு. நடுநிலையான பலன்களை இந்த இடங்கள் சந்திக்கும்.
4, 7 ஆகிய இடங்களில் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும். அவை அனைத்தையும் காட்டிலும் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி, நன்மை நிறைந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளையும் குரு பகவான் இந்த இடங்களில் வலம் வரும்போது அள்ளி கொடு பாருங்க. இப்படி குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறினாலும் கூட பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளை என்பது நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் குரு பகவான் குடும்பத்தில் மட்டும் அதிகாரம் செலுத்தவில்லை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் தனது ஆளுமையை செலுத்துகிறார். ஆசானாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அபரிவிதமாக குரு பகவானிடமிருந்து கிடைப்பதால் குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் நாதர் உச்சம் பெற்றிருப்பது பொதுவாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும். கேந்திர தோஷங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் பொதுவான சிந்தனையை செயல்படுத்தி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், அலைச்சல்கள், சிரமங்கள், அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்டவற்றை தவிர்த்து தனுசு ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சாதகமாகவும் எளிதாகவும் கைகூடுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட குறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவே எதிர்பார்த்த திட்டங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். கலைத்துறை, அரசியல் துறையில் கவனமாக செயல்பட்டால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் கூட அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய காரியங்களில் கூட சில தவறான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் தடைகளையும் தகர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி தனுசு ராசிக்காரர்களை தேடி தானாகவே வரும்.